ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இந்த வசனத்தை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பார்த்ததே பார்க்கல, புதிய வெளிச்சங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த சூரியன் உதிப்பதை தான் அப்படின்னா என்ன, அந்த ஒரு கேள்வியில தான் அப்படின்னா என்னென்ன நடக்கும் என்பதை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த காலத்தில் அதை லிட்ரலாக பார்க்குறோம். இருள் ஜனங்களை மூடி இருக்குது, ஜனங்களை இருள் மூடிக்கொண்டே இருக்குது, இன்னும் மூடிக்கொண்டே இருக்குது. இன்னைக்கு நீதி இல்லை, அநியாயங்கள் மூடி இருக்குது, பாவங்கள் மூடி இருக்குது, ஒருத்தர் நல்லா இருக்கணும் மற்றவெல்லாம் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் மூடி இருக்குது, சட்டம் ஒழுங்கெல்லாம் மாறுது. அப்போ அந்த மாதிரி மூடுது, காரிருள் ஜனங்களை மூடுது. இப்படிலாம் மூடினாலும் உன் மேலே கர்த்தர் உதிப்பார். இதுதான் அந்த உதிக்கிறது ஆசீர்வாதம். உதிக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, நம்முடைய தேவன் ஒளியாக இருக்கிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அந்த வெளிச்சத்தை தான் நம்ம மேலே உதிக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ கிறிஸ்து நம்ம மேலே உதிக்கிறார். அப்போ அந்த ஒளினா என்ன, அந்த உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. உன் ஒளி வந்தது, உன் ஒளி, இட்ஸ் பிலாங் டு யூ, இது உனக்கு சொந்தமானது. இயேசு கிறிஸ்து எனக்கு சொந்தமானவர். அப்போ எப்படி உன் ஒளியாய் மாறினது, அவர் உனக்கு சொந்தமானவராய் இருப்பதனால் உன் ஒளி. எப்பொழுது நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே அது நம்முடைய ஒளியாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அப்போ கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய உன் பட்டயம் என்பது போல உன் ஒளி வந்தது. அடுத்தது பாருங்க, அந்த 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த ஒளி உதித்ததுங்கிற வார்த்தையை விளக்கம் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம மேல தேவனுடைய மகிமை உதிக்கிறது, அந்த மகிமை காணப்படுகிறது. தேவனுடைய மகிமை அங்கே எங்க பார்த்தாலும் தேவன் நிரம்பி இருக்கிறார். ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு அந்த மகிமை ஆலயத்தை நிரப்பினதான். சில நேரம் பாருங்க, நாங்களே நிறுத்த முடியாது, அப்படியே பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், கிருபை கிரியை செய்து கொண்டே இருக்கும், வார்த்தைகள் சில நேரம் வந்துக்கிட்டே இருக்கும், வெளிப்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும், தீர்க்க தரிசனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மகிமை வெளிப்படுற நேரம் அது. கர்த்தர் செயல்பட்டு கொண்டு இருப்பார். அப்போ யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் செஞ்சுட்டார், அதெல்லாம் லைஃப்பில் தெரியும். அடைத்து கடந்த ஆசீர்வாதம் எல்லாம் அந்த மகிமை வெளிப்படும் போது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி அதிக ஜப நேரங்களை வாஞ்சிக்கிறோம். 100 நாள் ஜபங்கள், 100 மணி நேர ஜபங்கள், 100 நாள் ஜபங்கள், இப்படிலாம் போட காரணம் என்னென்னா அந்த மகிமை வெளிப்படணுங்கிறது தான். அப்போ ஜனங்களுக்கு உடனே அற்புதம் நடக்கும். மகிமையுள்ள சபையாக நிறுத்த தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது 62 உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவரே காணப்படுவார். கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே வெளிப்படுவார், கர்த்தர் வெளிப்படுவார். கடைசி காலத்தில் பாவ மனுஷன் இந்த உலகத்தில் வெளிப்படுவான், சாத்தான் வெளிப்படுவான். இப்போ அவனுடைய கிரியைகள் வெளிப்படுது, அங்கங்க பிசாசின் கிரியைகள் இருக்குது. அதை அழிப்பதற்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ கர்த்தரே உதிப்பார், உங்க கூட கர்த்தர் நிற்பார். ஆமென். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தார். அப்போஸ்தலர்களோடு கூட கர்த்தர் இருந்து கர்த்தரே கூட இருந்தார். இயேசு அதை சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன்.
அதனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். திடப்படுத்தின வார்த்தைகள், நம்மை பலப்படுத்துகிறார், நமக்குள்ள நல்ல தைரியத்தை உண்டு பண்ணுகிறார், பயத்தை போக்குகிறார், திடமனதை உண்டாக்குகிறார், ஒன்றும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உன்மேல் உதிப்பார். இது ஆசீர்வாதம். 3ஆம் வசனத்திலே உன் வெளிச்சத்திற்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? உன் வெளிச்சம் திரும்ப வருகிறது. உன் வெளிச்சம், கர்த்தர் உதிப்பது உங்க வெளிச்சம், உங்க காலம், உங்க வெளிச்சம் சொல்லப்பட்டிருக்கு. உங்க வெளிச்சத்திற்கு ஜாதிகள் வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள். அப்போ உங்க வெளிச்சம், நம்ம காலங்கள் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். என் காலங்கள் வெளிச்சமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இதை குறித்து பார்க்கும்போது யோவான் 1:9 எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இந்த ஒளி எப்படிப்பட்டது? எந்த மனுஷனும், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், எந்த மனுஷன், படித்த மனிதன், படிக்காத மனிதன், நல்ல மனிதன், கெட்ட மனிதன், நன்மை செய்கிறவன், தீமை செய்கிறவன், எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, இந்த வெளிச்சம் வாழ்க்கைக்குள்ள வந்தா அவனை பிரகாசமா மாத்திரும். அல்லேலூயா. கடன்ல இருக்கிற மனுஷன், வியாதியில் இருக்கிற மனுஷன், பிசாசின் கட்டுகளுக்குள்ள இருக்கிற மனுஷன், பாவத்துக்குள்ள இருக்கிற மனுஷன், சாபங்களுக்குள்ள இருக்கிற மனுஷன், சிக்கி கொண்ட இருக்கிற மனுஷன், சிறையில் இருக்கிற மனுஷன், எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, இவர் உள்ள உதித்து அவனை பிரகாசமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த தேவ சந்திப்பு நம்ம வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். என்றைக்கு அது உண்டாகுதோ அன்றைக்கே மாற்றம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. மெய்யான ஒளி பிரகாசிக்க வைக்கும். மெய்யான ஒளி மாற்றத்தை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், இந்த ஒளியை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பழைய பாடல் ஒன்று, இருள் சூழும் காலம் இனி வருதே. இனி இருள் சூழும் காலம். ஆனா இந்த அருளுள்ள நாட்களை நீ பயன்படுத்து. வெளிச்சத்தில் நீ வாழ வேண்டும். இந்த ஒளியிலே நீ வாழ வேண்டும். ஒளியை பின்பற்றுகிறவர்கள் எதை பின்பற்றணும்? ஒளியை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி. ஜீவ ஒளி என்றால் என்ன? ஜீவ ஒளி என்றால் ஜீவனை கொடுத்த ஒளி, நமக்குள் ஜீவனை கொடுக்கிற ஒளி, நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒளி, ஜீவனை பெற்றுக்கொள்ள பண்ணுகிற அந்த ஒளி. நம்ம வாழ்க்கை, சிந்தனை எல்லாம் மாற்றம் அடைகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. சுவிசேஷ ஒளி, ஒளியை கொண்டு போகிறவர்கள். ஸ்பீட் தி லைட். சிஏ டிபார்ட்மெண்ட்ல ஒரு விங்ஸ் உண்டு, ஒளியை விரைவாக்குதல், சுவிசேஷ பணி. நாம் ஒளியை கொண்டு போகிறவர்கள். டார்ச் லைட். ஒருத்தர் இருட்டிலே போய் கொண்டிருக்கிறார், அவருக்கு முன்பாக போய் ஒரு டார்ச் லைட் அடித்து வழியை காட்டுகிறோம். அப்போ அவருக்கு என்ன, எப்படி இருக்கும்? அவருக்கு வழி தெளிவு இருக்கும். இதே போல உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஜீவ ஒளி இருக்கிறது, சுவிசேஷ ஒளி. இயேசு விடுதலை கொடுக்கிறார், ரட்சிக்கிறார், அற்புதம் செய்கிறார். பிதாவின் குமாரன் நமக்காக மரித்தார். அந்த ஒளியை, வெளிச்சத்தை அநேகருக்கு நாம் காண்பிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஆயுதங்கள் வேணுமா? ஒளியின் ஆயுதங்கள். நிறைய வெப்பன்ஸ், இந்த ஒளியிலே நிறைய ஆயுதங்கள் இருக்கு. வெளிச்சத்தில் பயன்படுத்தும் ஆயுதங்கள், வெளிச்சத்தின் ஆயுதங்கள், நல்ல ஆயுதங்கள், சர்வாயுத வர்க்கம், அது ஒளியின் ஆயுதம். கர்த்தருடைய பலன் ஒளியின் ஆயுதம், இயேசுவின் நாமம். நல்ல ஆயுதங்களை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு, தமது மகிமையின் அறிவாகிய ஒளி, அந்த மகிமையை வெளிப்படுத்துகிற அறிவு, ஒன்றானமை தேவனாகி உம்மையும்
நீர் அனுப்பினவராயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அறிந்து கொள்ளும் சிந்தை, அறிவதே அறிவாகிய ஒளி. அடுத்தது பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய ஆச்சரியமான ஒளி. அந்தகாரத்திலிருந்து எப்படி வெளியில வந்தோம்? ஆச்சரியமான ஒளி. சிலர் தவித்து கொண்டிருக்கிறாங்க தண்ணீர்ல, இருட்டுல, சிலர் குழியில தவித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு ஒளி வருது, ஒரு நம்பிக்கை வருது. கிறிஸ்து அவர்களுக்கு மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். அந்த நம்பிக்கையை பார்த்து வந்துட்டாங்க விசுவாசத்தோட. இன்னைக்கு இந்த உலகத்தை மறுரூபமாக்குற அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அவர் ஒளியிலே இருக்கிறார், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஐக்கியத்தை கொடுக்கிற ஒளி, பகையை கொடுக்கிற சத்துரு. பகையை இயேசு சிலுவையிலே கொன்றார், பகையை கொன்னுட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கியம், ஐக்கியம், ஐக்கியம். எல்லாரோட என்ன வரும்? ஐக்கியம் வரும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஃபெல்லோஷிப், ஆராதனை என்பது ஒரு ஐக்கியம். நம்ம அங்கே தேவ பிள்ளைகளெல்லாம் பார்க்குறோம். சிதம்பரத்தில் ஒரு பெரிய ஒரு ஆலயத்தில் ஊழியர்களுக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அநேக ஊழியர்கள் அங்கே வந்திருந்தாங்க. அப்போ அங்கே உள்ள சீனியர் பாஸ்டர் அவர் வந்து என்னைய ஹக் பண்ணி, பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு அவர் சொன்னார், பாஸ்டர் நம்ம பரிசுத்தவான்கள் ஒருவரை ஒருவர் நம்ம அரவணைத்து கொள்ளும்போது அந்த துக்கம் சஞ்சலம்லாம் மாறுது, வேதனைலாம் மாறுது, நெகட்டிவான இருக்கிற போராட்டம்லாம் மாறுது. இப்போ ஆலயத்தில் தேவ பிள்ளைகள் ஒருவர் பார்க்கறது, பிரைஸ் தி லார்ட் சொல்கிறது, அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் இருக்கிறார், ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபை இருக்குது. இந்த ஐக்கியமாகும்போது, கை கொடுக்கும்போது, பிரைஸ் வாழ்த்து சொல்லும்போது அந்த தீய வல்லமைகள்லாம் வெளியே போயிடுது. அதனாலயாக்கும் ஒரு 10 பேருக்காவது பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு போகணும். அல்லேலூயா. ஒரு நாள் அந்த பேய் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். சந்தோஷமா? அதான் வேதம் சொல்லுது, கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள். அதனால தான் ஐக்கியத்தை உண்டு பண்ணுறதுக்கு தலைவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் ஆசீர்வாதம் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இருப்பதாக. அவர் தான் எல்லாரையும் ஐக்கியப்படுத்தி வச்சிருப்பார். அவருக்கு இடம் கொடுத்தா ஐக்கியம் வந்துடும். நான் பெரியவன் நீ பெரியவன் இருந்தால் ஐக்கியம் வராது. நம்ம எல்லாம் அவருக்குள்ள வந்தோம்னா ஐக்கியத்தோடு இருக்க முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கும் போது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. பாருங்க, ஒளி உலகத்துல வந்துருச்சு, ஆனாலும் மனுஷனுடைய கிரியைகள் மாறல. ஏன்னா அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. இருளை விரும்புகிறார்கள். எதை விரும்புறாங்களா? அவன் பாவத்தை விரும்புறான், நல்லதை விரும்ப மாட்டேங்கான், தீமையை விரும்புறான். இதனால ஆக்கினை தீர்ப்பு வருது. ஆனா ஒளியை விரும்பும் போது, நன்மையை விரும்பும் போது மறுரூபத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு, தேவனுக்கு முன்பாக கிரியை இருக்கிறது என்று வெளியாகும் பொருட்டு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஒளியினிடத்தில் வருகிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ, இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியத்தின்படி செய்கிறவன் அவன் வெளிச்சத்திற்கு வருகிறான். இயேசு சத்தியம், அவர் சொன்னது சத்தியம், அவர் வாழ்ந்தது சத்தியம். அதன்படி நடக்கிறவன் இருளை விரும்பாம வெளிச்சத்தை விரும்புகிறோம், வசனத்தை கேட்கிறோம், சத்தியத்தை விரும்புகிறோம். சத்தியவான் எவனும் என் சத்தத்திற்கு செவி கொடுப்பான். சத்தியவான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியம் சொல்லுகிறவர்கள் சத்தியத்தை விட்டு விலகிடக்கூடாது. சபையை சத்தியத்துக்கு தூணா வச்சிருக்கிறார், ஆதாரமா வச்சிருக்கிறார். சத்தியத்தில் நிற்கணும். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். யோவான் 12:35 வாசிக்கும் போது, அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு. பாருங்க, ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கு. இருளில் நீங்கள் அகப்படாதபடி. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இருளில் அகப்படாதபடி. திரும்ப சொல்லுங்க, இருளில் அகப்படாதபடி, பாவத்தில் அகப்படாதபடி, பிரச்சனைகளில் அகப்படாதபடி, சாத்தான் பிசாசின் கட்டுகளில் அகப்படாதபடி, தீய கிரியைகளில்
அகப்படாதபடி என்ன செய்யணுமா? ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். ஒளியில நடக்கணும், அகப்பற்ற கூடாது. இருள்ல நடக்கிறவன் எங்க போறவனே தெரியாதவன், இப்படியே மதிமயங்கிடுவான். ஸ்தோத்திரம். என்ன நடக்கிறதே தெரியல. இருளில் நடக்கிறவனுக்கு தான் செய்வது என்னதென்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்குள்ள ஒளியாயிருந்து ஒளியிலே நடத்துகிறார். அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இருள் நிறைந்த உலகம், காரிருள் மூடப்பட்ட ஜனங்கள் காரிருளால் மூடப்பட்ட ஜனங்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஜனங்களுடைய மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது, இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் ஒளியை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒளியில் நடக்க வேண்டும், இருளில் அகப்படாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தபடியாக வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 9:3 வாசிக்கும் போது, அவன் பிரயாணமாய் போய் இப்ப உதாரணம் பாருங்க. இந்த ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உதித்தது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிறவங்க மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இப்ப என்ன சேஞ்சஸ்? லைஃப் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது பாருங்க. வாழ்க்கையின் மறுரூபம் உண்டாகிறது. அப்போ சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சுத்தி ஒளி பிரகாசித்தது. பழைய காலங்களில் நாடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அடிச்சிருவாங்க, ஆள் இருக்கிற இடத்துல மட்டும் சுத்தி அப்படி தெரியும். அப்போ சவுல் வந்த இடத்துல வானத்திலிருந்து அவனை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லைட்டு அடிச்சிருக்கு, ஒரு ஒளி உதித்திருக்கிறது, ஒரு ஒளி பிரகாசித்தது. அப்ப என்ன நடந்துச்சு? அவன் தரையிலே விழுந்தான். ஸ்தோத்திரம். முதலாவது தரையிலே விழுந்தான். அடுத்தது, அப்பொழுது சவுலே ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இவன் திரும்ப பதில் பேசுறான். அதற்கு அவன், இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ முள்ளில் உதைத்து கொண்டு இருக்கிறாய். சிலர் லைஃப்லாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது? இருளில் இருந்துகிட்டு முள்ளில் உதைக்கிறது. உனக்கு கடினமாமே. ஆண்டவர் எந்த அதிகார தோரணையில பேசல, அரவணைப்பு தோரணையில பேசினாரு. அதிகார தோரணையில டேய் என்ன டிஸ்டர்ப் பண்ற, பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ற, உன்னை என்ன பண்ணுவோம் பாரு, அப்படி பேசல. அவர் எவ்வளவு அக்கறையோட பேசுறார் பாரு. முள்ளில் நீ உதைக்கிற, அது உனக்கு தான் கஷ்டம். நீ தேவனுக்கு விரோதமா செயல்படுற, அது உனக்கு தான் கஷ்டம். நீ தேவனுக்கு விரோதமா எழும்பு இருக்கிற, அது உனக்கு தான் பிரச்சனை. நீ முள்ளில் உதைத்து கொண்டு இருக்கிறாய். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 6ஆம் வசனம், அவன் நடுங்கி, உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்? நடுங்கினான், திகைத்தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். உடனே சித்தத்துக்கு வந்துட்டான் பாருங்க. சோல் சேஞ்ச். ஆத்மாவில் மனது இருக்குது, சித்தம் இருக்குது, உணர்ச்சி இருக்குது. ஆத்மாவில் சித்தத்தில் மாற்றம் வந்துருச்சு. இது வரைக்கும் செல்ஃப் வில்ல ஓடிக்கிட்டு இருக்கிறான். நான் நினைச்சதை செய்வேன். ஸ்தோத்திரம். சொல்ல அந்த ஆண்டவனே வந்தா கூட நான் செய்ய போறதை தடுக்க முடியாது. அவன் என்ன சித்தத்தில் இருக்கிறான்? சுய சித்தத்தில் இருக்கிறான். இங்க என்ன நடக்கு பாருங்க. இப்போ சொல், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். யாராவது இப்படி உட்காந்து நான் நினைச்சதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு அதை விட்டுட்டு நான் என்ன செய்ய சித்தமா. சித்தம் மாற்றம் அடைகிற இடம். அப்போ ஒரு தேவ சந்திப்பு அவன் ஆத்மாவை மாற்றிடுச்சு, அவன் லைஃபை மாற்றினது. நான் இப்படித்தான் போவேன், நான் பிடிச்ச முயல் தான், 3 கால் தான் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கவன் இப்போ சொல்றான், இப்போ என் முயலுக்கு எத்தனை கால்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ண விரும்புகிறார். உங்க சித்தத்துக்குள்ள மாற்றம் வரணும். ஒரு கடிகாரம் 15 நிமிஷம் லேட்டாக போயிட்டு வருது. டெய்லி அதை நீங்கள் முள்ள திருப்பி வைக்கிங்க. அது சாகிற வரைக்கும் அப்படி தான் ஓடும். ஒன்று அது சாகணும், நான் சாகணும், அது அதே தான் ஓடும். ஆனால் அதுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை இன்னர் சேஞ்ச் பண்ணால் அந்த முள் திரும்ப சரியாக ஓட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இன்னைக்கு அதே போல தான் உங்களுக்குள்ள சித்தத்தில் பிரச்சனை இருக்கலாம். நான் நினைக்கிறதா, நான் சாதிக்கிறதா. இன்னைக்கு ஆண்டவர் சித்தத்தை மாற்ற விரும்பணும்னா ஒரு தேவ சந்திப்பு வரணும். உண்மையில் உதித்தது ஒரு வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும் போது சித்தம் மாற்றம் அடைகிறோம். இயேசு அதில் கரெக்டாக இருந்தார். முள்ளு கரெக்டாக ஓடிச்சு. பிதாவே உமக்கு சித்தமானால் மட்டும் அதை செய்யுங்க.
அந்த இன்னர் சேஞ்ச் நமக்குள்ள தேவ சித்தம்ங்கிற பகுதியில் கவனமாக இருக்கணும். நான் நினைத்தபடி, நான் பிடித்தபடி, நான் சொல்கிறபடி அப்படின்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கிறீங்களோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நாம் பிடித்து கொள்ளணும். அந்த சித்தத்துக்குள்ளே நாம் வர வேண்டும், தேவ சித்தத்திற்குள். உடனே அடுத்து கைடன்ஸ் வருது பாருங்க, வழி நடத்துதல் உண்டாகிறது. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். பட்டணத்துக்குள்ளே போ, ஆண்டவர் சொல்லி பட்டணத்துக்குள்ள ஒரு கைடன்ஸ் கிடைக்குது. இப்படி தான் அநேகரை பட்டணத்துக்குள்ளே அனுப்புகிறார், திருச்சபைக்குள்ளே கர்த்தர் அனுப்புகிறார். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் செய்ய வேண்டியதை இங்கே கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் சொல்லி கொடுக்கிறார். விசுவாசம் இருக்குதா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்கிறார். இப்போ இவனுக்குள்ள மாற்றம் வருது. அங்கே அனனியாவை போய் சந்திக்கிறார். அனனியா ஜெபம் பண்ணுகிறார். 3 நாட்கள் ஜெபம் நடக்குது. அங்கே கண்ணில் இருந்து மீன் செதில் விழுது. பழைய பார்வை மாறி புதிய பார்வை உண்டாகிறது. பழைய பார்வை ஸ்தோத்திரம் மாற்றம் அடைகிறது. இந்த கேட்ராக் ஸ்தோத்திரம் கண்ணில் இருக்கிற அந்த ஜவ்வை நீக்கிட்ட நல்ல வெளிச்சம் வருது. ஸ்தோத்திரம். சில ஒரு வயதானதுக்கப்புறம் கண்ணில் மங்கலாக தெரிய ஆரம்பிச்சிருது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, திரும்ப வெளிச்சம் வந்துடுது. இதே போல் அவன் கண்ணில் ஒரு செதில், மீன் செதில் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அதுதான் அவனை தப்பாக பார்க்க வைக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு மீன் செதில் மாதிரி இருக்குது. அவன் கிறிஸ்தவனை கண்டா ஏதோ மதம் மாத்திர மாதிரி தெரியுது. இயேசு வாழ்க்கையை மறுரூபமாக்குறார். அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், டேய் நாங்கள்லாம் உங்களை மாதிரி தான்ப்பா இருந்தோம், இப்போ உங்களை மாதிரி இருந்தால் நாங்கள் வித்தியாசமாக நடப்போம். இயேசு எங்களை மன்னித்திருக்கிறார், நாங்கள் மனுஷனாக மாறி இருக்கிறோம். ஏன்னா கண்ணிலிருந்து செதில் விழுந்துருச்சு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். முதல்ல கண்ணு கொஞ்சம் ஸ்தோத்திரம், அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. எதையுமே தப்பாகவே தான் பார்க்கும் அந்த கண்ணு, எதையுமே தப்பாக தான் புரிஞ்சுக்கணும் அந்த மனது. எப்போவுமே தான் நினைக்கிறதா, சுய சித்தத்தை மையமாக வச்சு தான் வண்டி ஓடும். செல்ஃப் சென்டர்ட் லைஃப், தன்னை மையமாக வைத்து வாழும் வாழ்க்கை. இப்போ லைஃபே மாறுது. நீர் எதற்காக என்னை பிடித்தீரோ, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நீர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று சொன்ன மாற்றம் அடைந்தது. அந்த ஒளி பிரகாசிக்க ஆரம்பித்தது, பவுலுக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவர் தாமதமின்றி நற்செய்தியை சொல்ல ஆரம்பித்தார். போகிற இடமெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள், ஜனங்கள் அற்புதங்களை பெற்றார்கள். வல்லமையாய் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. இன்றைக்கு உங்கள் மேலே அப்படி ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் மேலே கர்த்தர் உதிக்கிறார், கர்த்தர் உதிக்கிறார், கர்த்தர் உதிக்கிறார். நான் என் தேவனுக்குரியவன். ஹல்லேலூயா. இதுதான் இங்கே கிடைக்கிற ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவை குறித்து உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். ஏதோ ஒரு தெருவுக்கு மாத்திரமல்ல, ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். தேசங்களுக்கெல்லாம் ஒளி, உலகத்தில் உள்ள தேசங்களுக்கெல்லாம் இயேசு ஒளி. அப்போஸ்தலர் 13:47 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒளி வரும்போது என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், முதலாவது பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம், அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். இவன் கண்ணு திறந்துச்சு. இப்போ நிறைய பேர் கண்ணை திறக்கிறதுக்கு கர்த்தர் அனுப்புறார். பக்கத்தில் சொல்லுங்க, நிறைய பேர் கண்ணை திறக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அநேகருடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. கண்கள் திறக்கும் ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது பாவ மன்னிப்பு. நம்ம இந்த ஒளியின் இடத்துல வரும்போது, கர்த்தர் உதிக்கும் போது ஜனங்களுக்கு என்ன தேவை? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு இல்லைன்னா என்ன நடக்கும்? ஏன் பாவ மன்னிப்பு தேவை? பாவம் மன்னிக்கப்படலைன்னா அவனுடைய சாபம் உள்ளே இருக்கும். அவன் வாழ்க்கையில் நல்லது வராது, அப்படியே இருப்பான். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே உன் படுக்கையை எடுத்து கொண்டு போ. பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அந்த கடன்கிற கட்டு உடஞ்சிரும். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அந்த சாபம் மாறிடும். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அவனை பிடிச்சிருந்த போராட்டம்லாம் மாறி புது வாழ்க்கைக்குள்ளே வந்து விடுகிறான். புது வாழ்க்கை சொல்லுங்க, புது வாழ்க்கை. கிறிஸ்து தருகிற புது வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதை கிறிஸ்துவும் தருவார்னு சொல்ல முடியாது, கிறிஸ்து தான் தர முடியும். அதுதான் பிரச்சனை.
இப்போ இன்னைக்கு நிறையா காரியங்கள் இருக்குது, அதோட இயேசுவை சேர்த்துக்கிறது ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இயேசுவேன்னு சொல்கிறோம்ல, இயேசுவும் சொன்னால் பிரச்சனை இருக்காது. இயேசு தான் அப்படி தான் ஸ்தோத்திரம். அவர் தான் சிலுவையில் பலியானார், அவர் தான் ஜீவனை கொடுத்தார், அவர் தான் ரட்சிப்பின் வழி. எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு. அடுத்தது பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரம் இருக்குது, பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரம். மூன்றாவது இருளை விட்டு ஒளியினிடம். இருளுக்குள்ள இருக்கிறவங்கலாம் வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சத்தை பார்த்து கொசு கூட தெரியுது வெளிச்சத்துக்கு வரணும்ட்டு. வண்டுகள்லாம் வெளிச்சத்தை பார்த்து வருது. மனுஷன் மட்டும் இருட்டை பார்த்து போனா எப்படி? வெளிச்சத்திற்கு வர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்னும் அநேக ஜனங்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள். இப்படிதான் ஜனங்கள் கிறிஸ்துவை அறிகிறார்கள். வெளிச்சம், உலகின் ஒளியை கண்டுபிடிக்கிறார்கள். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு ஸ்தோத்திரம். நீ கண்ணை திறந்துரு. ஜனங்கள் எந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிறாங்க? சாத்தானுடைய அதிகாரம். அந்த அதிகாரத்துக்குள்ள இருந்து அவன் மாட்டிக்கிட்டு அடிமையா உட்கார்ந்து இருக்கிறான். நாயெல்லாம் பிடிச்சி குண்டுக்குள்ள அடைச்சி போவாங்க, அது ஒரே போகும் பாவம் போல. மாடெல்லாம் பிடிச்சி ஸ்தோத்திரம் அடிமாடுன்னு கொண்டு போவான். இப்படி மனுஷனை அடைச்சி வச்சிருக்கிறான் சாத்தான். வியாதியில கடை, கடன்ல கடை, சாபத்துல கடை, எல்லாம் பாதிக்கப்பட்டு கடை, சிறையில் கடை, ஆஸ்பத்திரியில் கடை. சாத்தானின் அடிமைத்தனம். அதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அநேகரை விடுவிக்க போகிறார். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். நீதியின் சூரியன் உதிக்கும். விடுதலை வாழ்க்கை. அதனால தான் விடுதலை ஜபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். விடுதலை ஜபம். பிரச்சனைகளை முத்தின ஆட்கள்லாம் ஒன்று விடுதலை ஜபம். இயேசு விடுவிக்கிறார், ஜெயம் கொடுக்கிறார். அப்போ ஒளியின் இடத்திற்கு வர்றதுனா என்ன? கர்த்தர் உதிக்கிறதுனா என்ன? அந்த ஒளி என்ன செய்யுது? இதைத்தான் பார்த்தோம். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. அவருடைய அர்ப்பணிப்பாவும் இருக்கட்டும். ரபா சந்தரபலபா. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை உதிக்கும். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது? அந்த வெளிச்சத்திற்கு வருவார்கள். இன்னைக்கு உங்களை தேடி வரக்கூடிய இடத்துல தேவை உள்ளவர்கள் தேடி வருவார்கள். நீங்க கர்த்தரை எப்படி தேடுறீங்களோ, நீங்க தேவ சபை எப்படி தேடுறீங்களோ, நீங்க கர்த்தருக்கு எடுத்ததை எப்படி தேடுறீங்களோ, கர்த்தர் அந்த கிருபையை தருவார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். அநேகர் கர்த்தரை தேடி வரக்கூடிய அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.